பாலகோபால் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பாஸ் டிக்கெட்ட பேஸ் பண்ணி, இதில எடுத்துக்கலாம். இத பேஸ் பண்ணி இதில இன்புட்டா கொண்டு வந்திருக்காரு இல்லையா? ஆமா. இன்புட்டா கொண்டு வந்து இந்த புரொடக்ஷன் ரிமார்க்ஸ்ல இத்தனையும் எழுதணும். நமக்கு இதில வந்து வெறும் ஃபில்லிங் டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. ஆமா. அங்க புரொடக்ஷன் அங்க எதுக்காகன்னா, புரொடக்ஷன் ஈல்டு எவ்வளோ? அதெல்லாம் இந்த கால்குலேஷன் தான் வரணும். ம். ஸோ இந்த கால்குலேஷன் தான் இது. இதில என்ன பண்றாரு சொல்லு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேட்ச் டிக்கெட்ல எவ்வளோ தியரிட்டிக்கல் வேல்யூம் இருக்குன்னு போடணும் ம், சார். ம், அத மறுபடியும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியால ம். மல்டிபிள் பண்ணா நமக்கு பேட்ச் வெயிட். டிக்கெட்டோட வெயிட் கிடைச்சிடும் சார். ஓகே. இந்த 2 ஓகே. அடுத்தது? அடுத்தது ஆக்சுவல் இன்புட்ங்கிறது நம்ம எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ்லாம் போடுறோம். அந்த வெயிட் எடுத்துக்கணும் சார். ஓகே. அதுக்கப்புறம் ஃபீல்டு ரைட். வேல்யூங்கிறது நம்ம பேக்கிங் எவ்வளோ பண்ணியிருக்கோம். எத்தனை லிட்டர் பேக்கிங் பண்ணியிருக்கோம் சார். அத திருப்பி ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட் ரேட். கிராவிட்டியோட இது போட்டா வெயிட் வந்துரும் சார். ஸோ அப்புறம் வெயிட் லாஸ் எடுக்கிறோம். வெயிட் லாஸ் வந்து ஆக்சுவல் இன்புட் எவ்வளோ போட்டிருக்கோமோ, அதுலேருந்து நம்ம எவ்வளோ ஈல்டு எடுத்திருக்கோங்கிறத மைனஸ் பண்ணோம்னா, நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஸோ கிடைச்சிரும். இப்போ ஆக்சுவல் இன்புட்லேருந்து வெயிட் லாஸோட பர்சன்டேஜ். பர்சன்டேஜ். இது அதுக்கு வந்து இதுக்கு வச்சு வால்யூம். ஓகே. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன? அதான் சார் நம்ம எவ்வளோ ஈல்டு போடுறோங்கிறது முக்கியம் இல்ல. எவ்வளோ ஈல்டு வெளில எடுக்கும்பொழுது லாஸ் ஆகாம எடுக்கணும். லாஸ் ஆகாமல் எடுக்கணும். ம். ஸோ நம்ம வந்து ஆனால் ஒவ்வொரு இதுலையும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சில ஃபாஸ்ட் ஆப்ரேட்டிங் லிக்விட்லாம் மேல டேங்க். மேலே 5% வேலை கூட போயிடும். ஓகே ஸோ சார். அதில் ஒரு கண்ட்ரோல். ஸோ ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த லாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. ம். ஆனால் அதை இத்தனைக்குள்ள பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்ட்ரோல் வேல்யூ வைக்கணும். ஓகே சார். ஓகேவா? வெரி